Hey guys, welcome back to our channel. வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக நிறைய வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோவில் வந்துட்டு எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை மைக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சபரிமலை ஐயப்பன் மலைக்கு போனோம்னு சொல்லிட்டு ஐயப்பன் ஈவினிங் 7:15 ட்ரெயின் சேலம் செங்கநல்லூர்னு சொல்லி ஒரு ஏரியா வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு இருமுடி கட்டுறதுக்கு வந்துட்டு ஐயப்பன் கோயில் போய் இருமுடி கட்டலாம்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் இருமுடி கட்டுறதுக்கு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வண்டி வந்து போட முடியும். எங்கள் அப்பா அதெல்லாம் ஸ்பீடாக ஓடி இண்டிகேட்டர் அப்படி இருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஐயப்பன் கோயிலில் போய் பார்க்கலாம். அண்டு இதான் வந்துட்டு போகிற வழி. இந்த வழியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு போன மாதமே போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தது. ஒரு அண்ணா வந்துட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாத்தையும் புக்கிங் எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கடைசியாக அந்த அண்ணனுக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வரலன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால இந்த வாட்டி நான் போகலான்னு சொல்லி எங்கள் அப்பா வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட. இந்த வாட்டி ஐயப்பன் மலைக்கு ஏன்னா தனியாக போவேன்னா கூட ஒரு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பஞ்சகேதார் யாத்திரை ஆகிட்டு கூட வாங்கினா கூட வர மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதம் என்னாலாம் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள என்ன சொல்ல, அவங்களால என்ன பண்ண முடியும். நல்ல ஸ்பீடாக வந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் தன்னோட மனைவியை காணோன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காரு. வண்டியில் கண்ணாடியில் பார்த்து தேடிட்டு இருக்காரு. இதுக்கு அழகாக அவருக்கு பின்னாடியே வரலாம்ல. அடி மம்மி வண்டி ஓட்டிருக்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஓரத்துக்கு நிப்பாட்டினீங்கன்னா வந்துடுவாங்க. நியூட்ரல் போட்டு வண்டி ஆக்சிலேட்டர் கொடுத்தாரு. ஏன் வண்டி எங்கள் அப்பாவுக்கு ஓட்டி பழக்கம் இல்லை. ஆனால் இதோட பெரிய வண்டிலாம் ஓட்டியிருக்காரு. நியூட்ரலாக இருக்கான்னு பார்த்தேன். எதுக்கு ஹெட்லைட் போட்டு வண்டி ஓட்டுறீங்க? ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு வண்டி தானே. சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது தான் ஹெட்லைட் தேவையில்லை. ஹைவேஸில் போகும்போது மட்டும்தான் ஹெட்லைட் போடணும். முன்னாடி போயிட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம அம்மா வண்டி ஓட்டுறதுக்கு தான் அதை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். என்ன அழகாக வண்டி ஓட்டுறாங்கன்னு பார்ப்போமா. ரொம்ப பொறுமையாக போவாங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருக்கு என்னன்னா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பொறுமையாக ஸ்லோவாக யாரும் எதுவும் ஆகக்கூடாது. அட் த சேம் டைமு இதாகவும் போகணும். மேலே ஏறிடலாம் தான். மேலே ஏறிடுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு அம்மாவும் வராங்க. கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா மம்மியோடு சேர்ந்து போகலாம். கொஞ்சம் ஸ்லோ, இன்னும் ஸ்லோ 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க. 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க. அப்படின்னா மம்மி முந்தி வருவாங்க. கியரை டவுன் பண்ணுங்க, இல்லைன்னா வண்டி இதாயிரும்.
வந்துட்டாங்க. என்ன ஸ்பீடு! ஏன் இது ஸ்பீடாக போறீங்க? எங்கே இறங்காதுல அந்த பாடம் எங்கேயுமே இறங்கல. டேரெக்டாக இங்கேயே இறங்கி கொஞ்சம் வந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறதா இருக்குது. இதுதாங்க சேலமில் மிகப்பெரிய மேம்பாலம். இந்த மேம்பாலத்தில் போகிறது பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டில் ஸ்டார்ட் பண்ணி சேலமோட அவுட்டரில் தான் கொண்டு போய் இறக்கி விடும். பெங்களூர் பைபாஸில் தான் கொண்டு போய் இறக்கி விடும். இது வந்துட்டு வெரி லாங்கஸ்ட்டு மேம்பாலம். ரொம்ப லாங்கான மேம்பாலம். ஒரு 2 to 4 கிலோமீட்டர் வரைக்கும் மேம்பாலத்தையும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். போகிற வழியில் ஒரு வாட்டர் மெலன் கடை ஒன்று இருக்குங்க. அந்த வாட்டர் மெலன் கடையில் சாப்பிட்டு போகலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடை பேர் கூட வந்துட்டு ஐயப்பனோட பேருக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஐயப்பன் கோல்ட் ட்ரிங்க்ஸா இல்லை என்னன்னு தெரியல. போங்க கொஞ்சம் முன்னாடி போங்க. அவங்க வந்துடுவாங்க. சரி, கியர் மாதிரி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் முன்னாடி போங்க. அங்கே ஒரு கூல்ட்ரிங்க் இது பழக்கடை ஒன்று இருக்காங்க. அந்த கூட்டமாக இருக்குல்ல, வண்டிங்கெலாம் நிற்கிறதுல நிறையா, அந்த கடை தான். அந்த கடை பேர் என்னன்னு மறந்து போச்சு. அந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் ஃபுட் ஸ்டால். அம்மா போடுறது அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு வாட்டர் மெலன் சாப்பிட்டோம்னா நம்ம ஜம்முன்னு போகும். ஒரு வாட்டர் மெலன் சாப்பிட்டு அப்படியே போகலாம். ஏன்னா 5:30 மணிக்கு தான் வந்துட்டு ஐயப்பன் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நம்ம வந்துட்டு டோக்கன் எல்லாமே புக் பண்ணிட்டோம். புக் பண்ணியது பார்த்திங்கன்னா 5:45. ஆனால் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ராகு கேது இந்த மாதிரி டைமில் வந்து கிளம்பக்கூடாதுங்கிறதுனால 4 மணிக்கே கிளம்பிட்டாங்க. 4 மணி கிளம்பி சரி ராஜகணபதி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி ராஜகணபதி கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கு அடுத்து வந்துட்டு எல்லப்படாரியம்மன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி வரலான்னு சொல்லி பார்த்தா டைமு மணி எத்தனை மணி 4:55 தாங்க ஆகுது. அடுத்து 5 மணி தான் ஆகுது. 5 மணி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. 5 மணி ஆனிச்சுன்னா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு அங்கே போயிருந்தோன்னா ஒரு 5:15 போய் ரீச் ஆகிடுவோம். 5:15 போயிட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு இது பண்ணுற மாதிரி பிளான்.
இவங்க தாங்க எங்கள் அம்மா. 4 நாள் போகிற நினச்சி சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நாங்கள் இல்லாமல் இருக்கிறது சுதந்திரமாக இருக்கிறாங்க. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க தான் எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது. சரி, அதனால அங்கே போய் முன்னாடி நின்றுட்டோம்னா போயிட்டு மணி எட்டானா? மணி 5. இந்த சேலம்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பழம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஆனால் அந்த நல்ல தரமான பழத்தை எடுத்து நமக்கு சேல் பண்ணும்போது நல்ல பெரிய பழமாக சேல் பண்ணுறது இவங்களும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கடை பேர் பார்த்திங்கன்னா ஐயப்பன் பழக்கடை. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பெங்களூர் ஹைவேஸு டச் ஆகிறதுக்கு வாசல்லே இருக்குது. அவ்வளோதாங்க. அடுத்த ஐயப்பன் கோவில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா வண்டியில் ஏறி உக்காந்துட்டாங்க. கிளம்புறாங்களா இல்லையான்னு தெரியல. ஓடட்டுமா? வந்துட்டோம்ல. புரியல. வந்தாச்சு இல்லை வந்தாச்சு. எல்லாமே உள்ளே இருக்குது. எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வச்சாச்சு. காசு கொடுங்க எப்படிங்க கொடுக்குறது? அவங்க தான் கேட்பாங்க. ஹேண்ட்பேக்கை கையிலேயே வச்சுருக்காங்க. நம்ம பார்க்க ஹேண்ட்பேக்கில் எதுவுமே இல்லை. நான் கிளம்பும் போது எனக்கு பணம் வேணும். சரி, ஓகேங்க. அப்பா வண்டி எடுத்துட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம். வண்டி பொசுக்குன்னு இறங்கிருக்குடா. அப்பா பாருங்க, 2வது கியர் வச்சு வண்டி நகர்த்துவாங்க. ஃபஸ்ட் கியர் ஒன்று வச்சு நோட மாட்டேங்கிறா. ஃபீலிங் பண்ணி ஓகேவா? இன்ஜினை ஒப்பேத்திடாதீங்க. அடி இப்போ தான் வண்டி இன்ஜின் மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. நியூட்ரல் ஃபஸ்ட்டு டவுனு தான் முடியும். உன்னை வச்சு இழுக்க மாட்டேங்க. அப்படியா? ஜாஸ்தியாக இருக்கா? இப்போ எப்படி இருந்துச்சு? அம்மா தாய் வந்துச்சு. இந்த வண்டியில் ஏறி உக்காந்தோன்னு வச்சுக்கோங்க, காலை பிடிச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாம் வேற கொஞ்சம் குண்டாக இருப்போமா, காலை கீழேருந்து தூக்கி மேலே போட்டு சச்சக்குன்னு ஒரு பிடிச்சிக்கிது. எங்கள் அப்பாவும் ஸ்பீடாக போவாருன்னு பார்த்தா போவேணும்னு சாதிக்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு வர தெரியும், ஆனால் கால் பிடிச்சி இருக்கு. அப்பா செருப்பு போட்டு வரும்போது கூட தொங்க விட்டுருலாங்க. ஐயப்பனை மாலை போட்டோம்னா செருப்பே போடக்கூடாதா? இந்த சமயத்தில் நம்ம தொங்க விடணும்னா எப்படி தொங்க விடுறது? கீழே பண்ணிச்சுன்னா அவ்வளோ போடுங்க. அன்னைக்கு தெரியாது. இப்படியே போயிடலாம். இல்லை எப்படி போனோம்? அந்த பக்கமே அன்னைக்கு அந்த பாதை தான் தெரியும். அதுக்குள்ளே தான் போகிறாங்க.
நான் சொல்கிறேன்ல அவளுக்கு அந்த பக்கம் தெரியாது. இப்படி போட்டுமா அது போகும்போது கேட்க முன்னாடி நான் இது கேட்பேன். இவங்க விருப்பம் நாங்கள் எப்படி போகிறோம். நீ வண்டி போடி போனுங்க அடி ஃபுல்லாக இப்படிதான் லெஃப்ட்டு, இந்த லெஃப்ட் இல்லை அந்த லெஃப்ட்டு. இங்கே வந்து இம்பார்ட்டன்மா வண்டி ஏற்றி அந்த பக்கம் நிப்பாட்ட முடியுமா? உங்களால் இறக்க முடியுமா? சொல்லுங்க, நான் இறக்கிக்கிறேன். இது எப்படி அதான் என்ன அழகாக வராங்க பார்த்தீங்களா? தள்ளுங்க. ஐயப்பன் கோயிலுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இந்த பக்கம் இறக்குறதுக்கு வழி தெரியல. கோயில் இப்படி இம்பார்ட்டு இது கார் நிப்பாட்டுற இடம். அதனால் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு வண்டியை போய் சுற்றிட்டு வர போகிறேன். ஆஃப் பண்ணு.